எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஈஸியான, டேஸ்ட்டான உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இதெல்லாம் பொரிஞ்சதும் இதில் 2 குச்சி கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 5லேருந்து 6 தட்டி வச்ச பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதங்கினதும் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி கரைசல், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து இந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் இந்த குழம்பு கொதிக்க விடுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த குழம்பு இப்படி தான் இருந்தது. இப்போ இதில் முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததும் அகைன் தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் விட்டு எடுத்தீங்கன்னா நல்ல சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. லஞ்சுக்கு என்னடா செய்யறது அப்படின்னு லேசியாக இருக்க டேஸ்ட்டில் இந்த குழம்பு வச்சுட்டு சிம்பிளாக அப்பளத்தோட ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட கட்டி தரலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.